கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகர் கடந்த கால் நூற்றாண்டாக பல துறைகளிலும் குறிப்பாக தொழில்துறையில் அதிவேகமாக வளர்ந்து வரும் இடமாக விளங்கி வருகிறது. உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் பெரு தொழில் நகரங்களில் 13வது இடத்தில் இருப்பதாக தரவுகள் வாயிலாக தெரியவருகிறது. இந்த நிலையில் மேலும் இந்த மாநகரின் வளர்ச்சியானது புதிய திட்டங்களான சர்வதேச விமான நிலையம், அறிவுசார் வழித்தடம், புதிய சிப்காட் தொழிற்பேட்டைகள் என பல வழிகளிலும் உலக அளவில் பெரு முதலீடுகளை ஈர்த்து முன்னோடியாக உருவெடுத்து வருகிறது. இத்தனை பெருமைகளுக்கு உரிய இந்த மாநகரத்திற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படாமல் இருப்பது மிகுந்த பின்னடைவாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள இந்த மாநகரில் உட்கட்டமைப்புகளான சாலை போக்குவரத்து மிக மிக மோசமான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருவது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். இதனிடையே மலர்கள், காய், கனிகள் என விவசாயத்திலும் இந்த பகுதியுடன் எந்த பகுதியும் போட்டி போட இயலாத அளவிற்கு வளமாக இருப்பதுடன் மாநகரில் பத்தலப்பள்ளி பகுதியில் மிகப்பெரிய காய்கறி விற்பனை வளாகம் செயல்பட்டு வருகிறது. மாநகரின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு தற்போதுள்ள பேருந்து நிலையம் இட நெருக்கடியால் சிக்கி தவிப்பதை கருத்தில் கொண்டு சுமார் 33 கோடி மதிப்பீட்டில் அதே பத்தலப்பள்ளி பகுதியில் பிரம்மாண்ட பேருந்து நிலையமும் அமைந்து நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் புதிதாக சாலை, நடை மேம்பாலம், பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் உள்ளே சென்று வெளியே வருவதற்கான சாலைகள், மேம்பாலங்கள் என பலதரப்பட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு காய்கனி வணிகர்களின் வாகனங்கள் சாலை விதிகளை பின்பற்றாமல் வந்து செல்வதால் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதனால் தொழிலாளர்கள், வியாபாரிகள், பயணிகள், அலுவலர்கள் என எல்லா தரப்பினருமே மிகவும் பாதிக்கப்பட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கான ஒரு நிரந்தர மற்றும் தெளிவான தீர்வுகள் தொடர்பாக பலரும் பல்வேறு ஆலோசனைகளையும் தொடர்புடைய நிர்வாகங்களுக்கு வழங்கி வந்த போதும் தீர்வு என்பது ஏற்படாமலேயே இருப்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இது பற்றி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் INTUC தேசிய செயலாளர் KA மனோகரன் நம்மிடையே சில கருத்துக்களை பகிர்ந்தார். அவர் தெரிவிக்கையில், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. முதல்லயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்டப்பள்ளி பக்கத்தில் இருந்த NH ரோடு இது பண்ணி பிரிட்ஜ் போட்டதுனால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏகப்பட்ட உயிரிழப்புகளும் இருந்தது. இப்போ அது ரெடி ஆனவுடனே இது வந்திருக்கு. அதனால் ஒரு காம்ப்ரஹென்சிவாக இந்த இடத்துல தான் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்ற போது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து இதாக பண்ணாங்கன்னா சரியாக இருக்கும். ஆளாளுக்கு ஒவ்வொன்று பண்ணுறதுனால இன்டிஃபரண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு அதை பற்றி இது இல்லை. கேட்டால் நாங்கள் SIR அதில் இருக்கோம், அது இன்னும் முடிக்க முடியல, அதனால் எங்களுக்கு அந்த டைம் இது இல்லை, எங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நோ மேன்ஸ் லேண்டு, நோ லா டேக்கர்ஸ் இல்லை, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். அதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது பண்ணணும். நமக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மந்திரி வர்றார், இன்சார்ஜ் மந்திரி, அவராவது அதை உட்காந்து பேசி பரிசீலிக்கலாம். அவருக்கு அதை பற்றி சொல்கிறாங்களா இல்லையா தெரியாது. கலெக்டர் ஆஃபீஸில் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. கேட்டால் உடனே இதுதான் SIR நாங்கள் அந்த இதை பண்ண வேண்டியிருக்கு, CMோடைய நிறைய ப்ரோக்ராம்ஸை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. இதுதான் சுச்சுவேஷன். ஜனங்க தான் அவசப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. இது ஏதாவது மேல் மட்டத்தில் ஏதாவது ஹை லெவல் செக்ரட்டரிஸ் ஏதாவது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா நிறைய பிரச்சனைகள் தான். சார் பாலம் முடித்த உடனே அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கொண்டு வர்றாங்க. இது இப்போ போட்டு முடித்தாங்கன்னா இது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொண்டு வருவாங்க. நீங்கள் மார்க்கெட் அங்கே இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டுலே இப்போ நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகிற ஒர்க்கர் என்ன பண்ணுவான், அடித்து பிடிச்சி போவான். ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. மார்க்கெட்டுக்கு இங்கே இருந்து சவுத் இந்தியா பூரா போகுது வெஜிடபிள்ஸ். அந்த வண்டிக்கெல்லாம் வருது, லோட் பண்ணி அன்லோட் பண்ணணும், திரும்பி லோட் பண்ணணும். எங்கே இடம்? முதல்ல அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அசோக் லேலண்டு ஆரம்பத்துலேயே சர்வீஸ் ரோடில் தான் வண்டிங்க நிற்குது. அப்போ சர்வீஸ் ரோடு போட்ட பிரயோஜனம் கிடையாது, எல்லாமே மேலே வர்றோம்.
அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அங்கே தான் வரோம், அங்கே தான் ஏறுறாங்க. இப்போ இந்த சிப்காட் போடுறதுனாலையும் பலன் இல்லை, மார்க்கெட்னாலையும் பலன் இல்லை, எந்த விதமான கவர்மெண்ட்டுக்கு ஆதாயமும் இல்லாத, ஆனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்கள் வருது. அதாங்க யாருக்கு இப்போ நீங்கள் டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னு யாருக்குமே தெரியாது, முடிவெடுக்கக்கூடிய ஆஃபீஸர்கள் யாரும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த இது அப்கிரேட் ஆச்சு, அப்கிரேட் ஆனவுடனே போலீஸ் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கணும். ரெண்டாவது எலெக்ஷன் நடக்க போகுது கார்பரேஷனுக்கு, ஆனால் எந்த விதமான வசதியும் இல்லையே. கட்டும்போது இதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா. நேஷ்னல் ஹைவேல பர்மிஷன் வாங்கியிருக்கணும் முதல்ல என்டர் பண்ணுறதுக்கு, அது வாங்கினாங்களான்னு தெரியல. பெரிய இது பண்ணுறாங்க. இப்போ அது எப்படி வந்து உள்ளே போகும் பஸ்ஸு, எப்படி அங்கேருந்து வெளியே வரும்? உள்ளே போகிறது கூட எங்கேயோ வந்து இப்படி பெங்களூர் ரோட்லேருந்து வந்து இப்படி போயிடலாம். வெளியே வரும்போது அரசியல் தலைவர்கள் இல்லைலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கவங்க தான் பண்ண முடியும். மாவட்ட ஆட்சித்தலைவரோ காவல்துறையோ தான் எடுக்கணும். அவங்களோட ஒரு கம்பைல்டாக ஒரு இது கிடையாது, ப்ரொபோசல்ஸ் கிடையாது. இவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோத் ஏஷியாலே தான் ஃபாஸ்ட் க்ரோத்துன்னு சொல்லிக்கிறாங்களோ இல்லையா, அதுக்கான வசதிகள் செய்ய வேண்டியது யார்? கவர்மெண்ட். தீர்வு என்ன? பத்திரிகையிலும்னு சொல்கிறீங்க, இதுலேயும் மீடியாலையும் வருது, ஆனாலும் அதை பற்றி யாரும் பொறுப்பெடுத்துக்கலன்னா இது மக்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஒரு தீர்வு ஏற்படணும்னு சொன்னீங்கன்னா ஒரு புரட்சி வரணும் சார். தேசிய நெடுஞ்சாலைங்கிறது ஒரு அயோத்தனம் சார். நீங்கள் தேசிய நெடுஞ்சாலை போடுறதுக்கு காரணம் எதுக்காக போடுறோம்? டிராஃபிக் மூவ்மெண்ட் நல்லா வரணும், அந்த இது பண்ணுறோம். டிராஃபிக் மூவ்மெண்ட் எங்கே அவங்க பண்ணுறாங்க? டிராஃபிக்கை பிளாக் பண்ணுறதுக்கு தான் தேசிய நெடுஞ்சாலை இருக்க ஒழிய அது வந்து ஒரு தீர்வு கிடையாது. நம்ம என்ன கேட்குறோன்னா, ஒரு சீஃப் செக்ரட்டரி லெவலில் ஒரு ஹை லெவல் கமிட்டி இங்கே போட்டு இதுக்கு யார் யார் பொறுப்பான இருக்கவங்களோ, ஹைவேஸு, வாட்டர் சப்ளை, இவங்க எல்லாத்தையுமே ஒரு செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்து உட்காந்தாங்கன்னா தான் சரியாக வரும். லோக்கல் பாடிக்கு பேசணும், போலீஸ் பேசணும், அப்புறம் அதை இவங்களை விவசாயிகளை கூப்பிட்டு ஏப்பா இந்த மாதிரி வரீங்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கு இருக்கும். ரஷ் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று வரும்போது அந்த ரோடு வயலேட் பண்ணுறாங்க, நேஷ்னல் ஹைவேல வர்றாங்க, அவங்கள அங்கேயே டைவெர்ட் பண்ணி சிப்காட்டுடைய சர்வீஸ் ரோடு இருக்குது அந்த இடத்துல டைவெர்ட் பண்ணி அந்த பக்கம் பின்னால் கொண்டாந்து நிறுத்தி அவங்க இறக்கிட்டு போன பின்னால் அந்த வண்டிகளை வெளியே வர்ற வண்டி, காலி வண்டியை இந்த பக்கம் விடணும். அது பண்ண வேண்டியது போலீஸ். டிராஃபிக் எங்ககிட்ட போலீஸ் இல்லைன்றாங்க. கோஆர்டினேஷன் இல்லை சார். ஹைவேஸ் தனியாக நான் தான் தலைவர்னு இயங்குது, போலீஸ் இன்டிஃபரெண்ட்டாக இருக்குங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் போலீஸ், இது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். இதுக்கு தீர்வு வந்து நீங்கள் ஒரு பெரிய கமிட்டி, ஹை லெவல் கமிட்டி போட்டு இங்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபிசிக்கலாக என்ன ப்ராப்ளம்னு பார்க்காத எந்த விதமான இதுவும் நடக்காது. நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். நானும் பேசலாம், நீங்களும் கேட்கலாம். ரிசல்ட் வில் பி 0.